எல்லாம் நம்மளை பத்தி அதனாலதான் ஜெராக்ஸ் குரூப் நான் ஏன் வச்சிருக்கேன். அந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு அதுதான் வச்சிருக்கேன். வெக்கம் மானம் சூடு சொன இல்ல. அடுத்த சாதியோட பேர சமுதாயத்தோட பேரை திருடுறமே நம்மள என்ன நினைப்பாங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இத பண்றானுங்க. புரியுதுல? அதனால சொல்றேன் அவனுக்கு இப்ப எங்க இணக்கமா போயிரும். இணக்கமா வா போவோம், இணக்கமா போவோம். தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை வழக்கு நீ வாபஸ் வாங்கி நானும் வாபஸ் வாங்குறேன், எல்லாம் சரி ஓகே அப்படின்றான். ரைட்டுனா நம்ம இனிமேல் என்னன்னா நீங்க என்கிட்ட பேசுறேன்னு சொல்றான். என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசின ஒரு நபர் சொல்றாரு, அண்ணா என்னன்னா நீங்க மட்டும்தான் தென் மாவட்டத்துல இந்த மணிக்கு இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள எனக்கு இல்லாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்மளாம் இணக்கமாயிரும்னே, இணக்கமாயிட்டா நிறைய எம்எல்ஏக்களை உருவாக்கலாம்னா, எம்பிக்களை உருவாக்கலாமே அப்படின்னா. தம்பி எனக்கு ரொம்ப ஆசை. அதை பத்தி நான் எந்த இடத்துலயும் உங்க சாதி எதுவும் தப்பா பேசிருக்கேனப்பா இல்லனே. என்னைக்காவது இழிவா நான் வந்து பேசி நீ பாத்திருக்கியா இல்லையனே. அப்ப எந்த அடிப்படையில சொல்லுதப்பா இல்லனே. நீங்க பேசுறதே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குனே, அது என்னன்னே தெரியல. நீங்க பேசினா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோவம் வருது உங்க மேல அப்படின்ட்டு. சரி இணக்கமா போறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். சரி இணக்கமா போயிரும்பா அப்படின்னு அவன் சொல்றான். மாத்தி சரி ஒரே ஒரு கண்டிஷன் அப்படி என்னப்பா, இந்த பாண்டியர் மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்கண்ணே, நல்லா இருப்பீனே ப்ளீஸ்ண்ணே. எப்படி அதை மட்டும் விட்டு கொடுத்துருங்கண்ணே, பாண்டியருங்கிறத மட்டும் விட்டு கொடுத்து நாங்க கிளைம் பண்றோம் சொல்றோம் தானே அப்படின்னு சொல்லி இப்படிதான் சொல்லி 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 6வது சாதி பேருன்னு நினைக்கிறேன். 6வது சாதியோ 7வது சாதி பேர் வந்து நிக்கி. புரியுதுல? அதனால அதை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுல உசுரே போனாலும் சரி பாண்டியங்கிற பட்டத்தை தொட எவனாலையும் முடியாது. புரியுதா? நீ ஏற்கனவே நீ வரைஞ்சுக்கிட்டே தான் இருப்ப, நீ எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீ ஆதாரப்பூர்வமா இந்த உலகம் சொல்லும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மியூசியத்தில் உள்ள அத்தனை அரசு உள்ள ஆவணம் சொல்லும் பாண்டியம்னா அது தேவன்தான் அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதனால எவன் வந்து சொன்னாலும் கிடையாது. பாராளுமன்றத்தில் பேசினாங்களாம். நான் என்ன கேட்கும்னா, ஏப்பா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து சட்டசபையில கூட சொல்ல வைக்கலாம். கேட்கும் பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி பாவம், அதுக்கு தமிழும் தெரியாது மலையாளமும் தெரியாது ஒன்றும் தெரியாது, அது ஏதோ இந்தியில பேசணும் நினைங்க. எங்கேயோ ஒரு லேடி ஒரு எம்பிட்ட போய் பணத்தை கொடுத்து வந்து பேச வச்சதையே ஆதாரம் காமிப்பாருங்க. பேச வச்சதே கல்வெட்டு. அப்ப நான் கல்வெட்டை வச்சுக்கிட்டு நான் வாரிசை வச்சிருக்கேன், நான் அரண்மனையை வச்சிருக்கேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு எம்பிய பேச வச்சுட்டு சொல்லுதான் நாங்க பேசிட்டோம், பார்லிமெண்ட் சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்ல சட்டம் இட்டாங்க. எந்த சட்டம் எழுதினாங்க? நீ பிராடு பையன்கிறது உலகத்துக்கு நீ பேச பேச தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.